சத்துரு கொண்டு வருகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாகும்.
Thank you Lord, thank you. ராத்திரி வேளை கர்த்தரை தொழுது இடைவெளியில்லாம எங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு கையில கட்டுங்க எல்லாரும். உம்மால் நானானது எதுவும் இல்லை பலன் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் ஆண்டவர் சண்டை போட்டு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவாரா? அப்ப நீங்க கை தட்டினாலும்
அற்புதம் நடக்கும். அதெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் டெஃபினெட்லி ஒரு மடக்கடிக்கிறார். நம்ம கையை கொண்டு வந்து நல்ல கை கட்டுங்க பாப்போம். கையை மட்டும் நல்லா கட்டுங்க. சம்பளவாடி வாசிக்கிறார். என்ன மாதிரி வீட்டு மக்களுடைய வாசிக்கிறார். அந்த 2 3 4 புத்தகம் 40ஆம் அதிகாரம். இதை எல்லாரும் வசனத்தை எழுதணும். I want you to write down the notes, the Bible verse that I'm giving you on. It's very important. So please take a pen or paper. If you don't have a pen or paper, சைடுல எழுதுனாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. யாராவது பிரிச்சா வாங்கி எழுதுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கை நடக்கிற எக்ஸாம் நம்ம கையில் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இந்த காப்பி கையில் எழுதுறவங்க சிரிப்பாங்க. கையில் பழக்கம் வந்து போடுங்க. எல்லாருக்கும் கையில் எழுதி எக்ஸாம்பிள் எப்படி பார்ப்பாங்க, இப்படி கையில் எழுதுவாங்க. எக்ஸாம் டைமில் சில பேர் கையில் சொல்லி வச்சுருப்பாங்க டிப்ஸு, நம்ம எங்கெங்கெல்லாம் சொல்லி வச்சுருப்பாரு எக்ஸாம் டைமில். ஸோ அதனால் நீங்கள் எப்படியோ எழுதுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற முதுகு பிஞ்ஞானம்னு சொல்லி அவன் மெத்தி வெள்ளை சட்டை போட்டிருக்கான், தாராளமாக அவன் கூப்பிட்டு முதுகில் நீங்கள் எழுதலாம். அவன் ஷார்ட்டாக வரிசையாக போட்டிருக்காரு, 3 பையனுக்கு வெள்ளை சட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் எழுதலாம். எப்படியோ எழுதுறாரு. சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிகள் கேட்போம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சோர்ந்து போயிருக்கிறவர்கள் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை கர்த்தர் பெருக வைக்கிறார். கையில உயர்ந்தவர் ஆமென் சொல்லுவார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. ஐசாயா 40:29 வாசிங்க. யாராவது இங்கிலீஷ் ஆங்கிலத்துல வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. For he gives power to the weak and to those who have no mind. He gives power to the weak. சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், வீக்கா இருக்கிறவர்கள், தளர்ந்து போய்
யோசிச்சுட்டு பல சிந்தனைகள் உங்கள் சுற்றி இருக்கிற நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு சோறு அடைவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க இந்த ராத்திரியில் நீங்கள் விடுதலையோடு நீங்கள் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தர போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய பலன் நமக்கு வர போகிறது. ஒரு ஆணை சொல்ல பார்ப்போம். அப்படிங்க சோர்வு, எல்லாம் சொல்லுங்க சோர்வு. சோறு இல்ல சோர்வு, எல்லாம் சொல்லுங்க சோர்வு. நைட்ல கொஞ்சம் பசி எடுக்கும், வேலை முடிஞ்சு வந்தீங்கன்னா சோறு ஞாபகமா இருக்கும். ஆனா இப்பயே அது ஞாபகம் வரக்கூடாது. சோர்வு, என்ன சொல்லுங்க சோர்வு. சோர்வு என்பது ஒரு ஆவி. சோர்வா இருப்பது ஒரு ஆவி, சோர்ந்து போய் இருப்பது ஒரு ஆவி. அது பேர் சோர்வின் ஆவி. என்ன ஆவி? சோர்வின் ஆவி. பைபிள்ல நிறைய ஆவிகள் இந்த உலகத்தை சுற்றி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. ஒரு பக்கம் சோர்வின் ஆவி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எரிச்சலின் ஆவி. என்ன சொல்ற? எரிச்சலின் ஆவி. சும்மா கோபப்பட்டுட்டே இருப்பாங்க, எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. அது எரிச்சலின் ஆவி. அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29, spirit of anger, spirit of anger. நீதிமொழிகள் Proverbs 29:22, நீதிமொழிகள் 29, 22. அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுமா? பிரசங்கி, Ecclesiastes 7:9, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிரசங்கி 7:9. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாக்கோபு 1:20 மட்டும் வாசிங்க. யாக்கோபு 1:20. James chapter 1 verse 20. Proverbs 29:22. Ecclesiastes chapter 7 verse 9. Ephesians chapter 4 verse 31. James chapter 1 verse 20. யாக்கோபு 1:20 வாசிங்க. யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மனுஷனுடைய கோபம், கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி தேவனுடைய நீதியை கொண்டு வராது. சோ அதனால என்னுடைய பிள்ளைகளே, ஒன்று சோர்வின் ஆவியை நாம் பார்த்தோம், இரண்டாவது எரிச்சலின் ஆவியை பார்த்தோம், மூணாவது கனநித்திரையின் ஆவி. என்ன சொல்ற? கனநித்திரையின் ஆவி. அவங்க எப்போதுமே அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சர்ச்சில் உட்கார்ந்து தூங்குவாங்க, பகல் நேரம் தூங்குவாங்க, 4 மணிக்கு 6 மணிக்கு கொண்டாக்கிட்டு தூங்குவாங்க, 8 மணிக்கு 6 மணிக்கு கொண்டாக்கிட்டு தூங்குவாங்க, மத்தியானம் 12 மணி வச்சா கூட அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவிக்கான வசனம் கொடுக்கிறது. இதனால எழுதி தியானம் பண்ணுங்க. ஒரு மூணைக்கு கொடுக்க கண்டுபிடிக்கிறது. ரோமர் 11:8. ரோமர் 11:8. ஏசாயா 29:10. ஏசாயா 29:10. Isaiah 29:10. Romans 11:8. Proverbs நீதிமொழிகள் 6:9-11. நீதிமொழிகள் 6:9-11. மத்தேயு 26, மத்தேயு 26:40. மத்தேயு 26:40. இது கனநித்திரையின் ஆவி. இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்றாரு, எனக்காக 1 மணி நேரமா ஜெபம் பண்ண மாட்டீங்களா, ப்ரே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். 3 தடவை வந்து கேட்கிறார். 3 தடவையும் அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 தடவை என்ன பண்றாங்க? அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே தூங்குவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அது ஒரு ஆவி, அந்த பொல்லாத ஆவி. சபையில தூங்கும்போது அது ஒரு பொல்லாத ஆவி உள்ள பிடிச்சிருக்கு. இது இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் விரட்ட போகிறோம். ஒரு ஆவி சொல்லமா இருக்கும். மூணாவது, ரொம்ப இப்ப மலேசியால பயங்கரமாய் பரவலாக இருக்கிறது சூசைட், ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், தற்கொலையின் ஆவி. திருடவும் கொல்லவும் அனைக்கும் வரான் என்று யோவான் 10:10. John chapter 10 verse 10. The spirit of suicide. திருட பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை திருட பார்க்கிறார். யோவான் அழகாக வேதம் நமக்கு சொல்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எலியா சொல்றார், நான் செத்து போகிறேன், என்னை சாவடி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சூசைடுக்குள்ள அவர் கடந்து போறார். என்னை சாவடி ஆண்டவரே என்று சொல்லி அவர் அழுகிறார். மத்திய 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதாஸ் தற்கொலை பண்ணி செத்தான், 4 கோடி செத்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம சுற்றிலும் பல ஆவிகள் இருக்கிறது. ஒன்று சோர்வு உண்டாக்குற ஆவிகள், இரண்டாவது எரிச்சலின் ஆவிகள், மூன்றாவது கனநித்திரையின் ஆவிகள், நான்காவது நம்ம சுற்றி இருக்கிற ஆவி சூசைட். என்ன ஆவி? தற்கொலை ஆவி. இன்னைக்கு தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. கொலை ஆவி தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம சுற்றிலும் இத்தனை ஆவி இருக்க தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்கள்ல
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க, Holy Spirit come upon me. எல்லாரும் சொல்லுங்க, Holy Spirit. ஒரு பாட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. Praise God. Hallelujah. அப்படி வேதத்துல ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நான் பார்த்து உங்களுக்காக நான் சொல்லிக்க போகிறேன். ஒரு நதியான ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சோர்ந்து போன ஒரு சிச்சுவேஷன். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நம்ம எல்லாரும் திருப்பி வருவோமா? 1 ராஜாக்கள். சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு தேவன் பலம் தருகிறேன் கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனா இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் வல்லமையாய் ஊழியம் செய்தவர். 1 ராஜாக்கள் 19 3 4 5 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 3 4 5 வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூளைச் செடியின் கீழ் போய் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு வேறு நமக்கு தெளிவாக சொல்கிறது. எலியா என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை கண்டாலே எல்லாரும் பயப்படுவார்கள். எலியா வானத்துல அக்கினி வா அப்படி சொன்னா அக்கினி உடனே வரும். 50 பேர் வருகிறார்கள். எலியா அக்கினி வரட்டோன்னு 50 பேர் எரிஞ்சு செத்து போனான். அந்த மாதிரி ஒரு பவர் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிப்போம். பைபிள் வாசிக்க போதெல்லாம் அக்கினியமா எலியா கூட்டமாக அக்கினி கட சும்மா வந்து போய் இருந்துச்சு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேன் ஆஃப் காட். நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எலியா சொல்கிறாரு, நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். யார் சோர்வடைந்து போனால் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நிற்கிறவர்கள் சோர்வடைந்து போய்விட்டார்கள். அதாவது எலியா எப்போதுமே ஆண்டவர் முன்பாக நிற்கிறவன், எப்போதும் ஜெபம் பண்றவன், எப்போதும் ஆண்டவரை தேடுகிறவன். இன்னைக்கு யாருக்கு நம்ம ரொம்ப சோர்ந்து போறோம்? எப்போதும் ஜெபிக்கிறவங்க, எப்போதும் அந்நிய பாஷை பேசுறவங்க, எப்போதும் கர்த்தரை தேடுறவங்க, அவங்க தான் கடைசி நாட்களில் சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஓவரா ஜெபமணி உடனே நடக்கலைன்னு சொல்லிதான் இருக்கிறாங்க. சோர்ந்து போயிடுறாங்க. எலியாவை போல ஒரு காலத்துல நல்ல ஜெபமானவங்க, ஒரு காலத்துல கர்த்தருக்கு முன்பாக நல்லா நிற்கிறவங்க, ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது? 17ஆம் அதிகாரத்துல அவரே சொன்னார் வாயால, நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் every moment ஆண்டவருக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதிக்கிறவர், தேவனை துதிக்கிறவர், தேவனை மகிமைப்படுத்துகிற எலியா இப்போது 19ஆம் அதிகாரத்தில் அவர் சோர்ந்து போய் சொல்கிறார், போதும் கர்த்தாவே நான் சாகிறேன், போதும் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் ஒரு சூழ்நிலை படுத்து கிடக்கிறார். அது மட்டுமல்ல 18ஆம் அதிகாரத்தில் ஒத்த ஆளா சிங்களா இவர் என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றார். நீங்களே நாமத்தை நாம் எதிர்க்கிறோம், எங்க வாங்கலாம், எங்க வாங்கலாம், வாங்கலாம், நீங்க எல்லாம் சவால் விடுவோம், நானா நீங்க தான் பார்க்கிறோம். ஒத்த ஆளா சேலஞ்ச் பண்றான். அவ்வளவு ஒரு தைரியசாலி, வானத்தில் அக்கினியை கொண்டு வந்தவன் இந்த எலியா. பயங்கரமானவன், ஜெபிக்கிறவன். அவன் ஜெபிக்காலே வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் அவனுக்காக எதையும் செய்வான். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவன். ஆனால் 19ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவன் சோர்ந்து போய்விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கும் போது நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல கர்த்தரை ஆராதிச்சோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் முன்பாக எப்போதும் நிற்கிறவர்களாக எந்த கூட்டம் நடத்தினாலும் கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டோம், எந்த ஆளுமையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏழு ஜெபம் பண்ணுவோம், காலையில மாலையில ஆண்டவரை தேடுவோம், பிள்ளைகளை தேட வைப்போம், நம்மளும் ஆண்டவரை தேடுவோம். We always seek the face of the Lord. ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை போல எத்தனை அற்புதங்களை செய்தார், நம்மை சாட்சியாக தேவன் நிறுத்தினார். ஆனால் நாட்கள் கடந்து போது ஏதோ ஒரு
இஸ்ரவேல் நெருங்க மாட்டாராம், நெருங்கிப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் சூழ்நிலைகள் நம்மை தாக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஏசாயா 40:27 வாசிங்க. ஏசாயா 40:27. ஏசாயா 40:27. ஏசாயா 40:27 வாசிங்க. ஏசாயா 40:27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. என் வழி ஆண்டவர் என்னாலயா எட்டல பார்க்கல எல்லாம் மறைந்துருச்சு. யாக்கோபு புலம்புகிறான், இஸ்ரவேல் புலம்புகிறான், என் வழி தேவன் எட்டல, எல்லாமே மறைந்து போயிருக்கு, ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணேன், 6 மாதங்கள் முயற்சி எடுக்கிறேன், ஜெபிக்க பார்க்கிறேன், ஜெபிக்க முடியல, துக்கமா வருது, பயனா இருக்கு, சோர்ந்து போக எது செஞ்சாலும் தோல்வி, கனத்தரையின் ஆவி, சோர்வின் ஆவி என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. யாக்கோபு அழுகிறான், யாக்கோபு புலம்புகிறான், இனி எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, எல்லாவற்றையும் மறைந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சூழ்மான நேரத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வாசிங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:10. Proverbs 24:10. வாசிங்க. ஆபத்து காலத்தில் நீ ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயாக. நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் குறுகி போனது. தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஆபத்து நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து வரும்போது தேவ பிள்ளைகள் 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் எப்படி இருக்கிறோம்? 28:1 வாசிங்க. நீதிமொழிகள் 28:1. டக்கு ஒருவன் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்க வேண்டும். தைரியமாய் சொல்ல வேண்டும். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 24:10 அழகா சொல்கிறது, ஆபத்து நாளிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போனால் என்ன ஆகும்? திருவாதிகாரத்தில் வாசிங்க. உங்க பலன் எப்படி இருக்கும்? வாசிங்க 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாக. நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் குறுகினது. ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போனா உன் பலன் குறுகினது. இருக்கிற பலன் இல்லாம போயிடும். ஆபத்து வரும்போது தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து வரும்போது தான் தேவ பிள்ளைகள் விசுவாச அறிக்கை செய்யணும், விசுவாசமா பேசணும். என்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் சிங்கத்தை போல எழுதுவேன், கர்த்தர் என்னை வாழ வைப்பார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற ஆபத்து வரும்பொழுது தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. பக்கவாசல் சோர்ந்து போகாது. பக்கவாசல் நீ சொல்றே சொல்வாரு. பக்கவாசல் சோர்ந்து போகாது. அந்த சொல்வாரு. சோர்ந்து போகாது. அப்புறம் சொல்றேன், நான் சோர்ந்து வருகிறேன். இப்ப சத்தமா சொல்றீங்கன்னா அப்புறம் படிச்சுக்கிட்டீங்க. இப்பயே சத்தமா சொல்றேன், சோர்ந்து போகாது. சொல்லுங்க பாருங்க. பக்கவாசல் சோர்ந்து போகாது. சோர்வு இல்லாம சொல்லுங்க. சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு அடையும் பொழுது பிசாசு நம்மை மேற்கொள்கிறார். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் தேசத்துல கர்த்தர் சொன்னது எல்லாமே நடந்து கொள்கிறது. சத்துள்ள ஆண்டவரின் சந்தேகம் நீ பயங்கர ஒரு கலவரம் சத்துள்ள வெறும் காட்டு அடித்து 200 வீட்டுக்கு மேல இப்போ பகுதியில காற்று அடித்து வீடுகள் சேதமானது. ஆனால் ஆண்டவர் இந்த ஸ்லாங்கோல கர்த்தர் இன்னும் நம்மளை பத்திரமாக தேவன் அவரை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். எதுக்காக சொல்லுகிறார்? எதுக்காகனா 219 வீடு 200 வீடுக்கு மேல பேராக அடிச்சு நொறுக்கி காற்று அடிச்சு அப்படியே போயிடுச்சு. பயங்கர கலவரம். அந்த கலவரத்திலையும் தேவன் நம்மளை காப்பாற்றினாரே, தேவன் நம்மளை ரட்சித்தாரே. அப்ப ஆண்டவருடைய கிருபை ஒன்று நம்ம மேல இருக்கு, தேவனுடைய தயவு ஒன்று நம்ம மேல இருக்கு. கர்த்தரோட மறக்கல, சோர்ந்து போகாதீங்க.
9:18. Mark chapter 9 verse 18. வாசிங்க. மார்க் 9:18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அதை அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகிறான். யாருக்கு சோர்வு வருகிறது? இந்த இடத்துல யார் அவன்? பிசாசு பிடிச்சவன். யார் அவன்? பிசாசு பிடிச்சவன். யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் சோர்வு வரும். நம்ம தேவ் அர்த்தம் ஆமென் சொன்ன. இயேசு நல்லவர். சோர்வாய் சோ. இயேசு நல்லவர். சோர்வு இல்லாம கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சோர்வு இல்லாம கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோர்வுக்கு ஒரு காரணம் சாத்தான். அவனுக்குள்ள ஒரு ஆவி. அந்த ஆவியை யாரும் துரத்த முடியல. சீடர்கள் துரத்த முடியல. இயேசுவிட கொண்டு வராங்க. நான் சொல்லல. உனக்கு ஜெபிக்க முடியல, சோர்வு வருதுனா. உன்னால ஆராதிக்க முடியாம சோர்வு வருதுனா. ஆமென். உன்னால சபைக்கு வராம சோர்வு வருதுனா. உன்னால ஊழியம் செய்யாம சோர்வு வருதுனா. அதுக்கு என்ன காரணம்? பைபிள் சொல்லுது. வாசிக்கிறதே எங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அப்படிதான் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் வசனத்தை. அவை போது நமக்கு தேவைப்படும். வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் எது சொல்லுங்க, எது? அப்பனா சில இடத்துல அது பிடிக்குது. எல்லா இடத்துல இல்ல, சில இடத்துல என்ன பண்ணுது? அது அவனை எங்கே பிடித்தாலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது அவனை எங்கே பிடி. பக்கத்துல பொண்டாடி இருந்தாலும் புருஷன் இருந்தாலும் இல்ல யாரா இருந்தாலும் ஆமா அப்துல் கலாமா இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும். பின்னாடி சொல்லுங்க. அது அவனை அது அவங்களுக்கு தெரியல. அது
கேமரா குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தெரியும் உள்ள ஒரு ஆவி கடைசியா ஆவி நீங்க போராடுறீங்க. டைம் ஆச்சு, 7 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, அப்படி போனா கவர்மெண்ட் போனா பார்த்தா இது நேரா போய் காஃபி கண்டு முடிச்சுட்டு காலையில உட்காந்து நேரா ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிட்டு குடிச்ச வர வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும். தூங்கி ஏச்சு மாற ஆரம்பிச்சு அவ்வளவு இருக்கிற ஆவி பிசாசு ஆவி சோர்வு கொண்டு வரும். பிசாசு முடித்தவர்கள் சோர்வடைவார். உனக்குள்ள பிசாசு இல்லைன்னா நீ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருப்பாய். எங்களுக்கு சோர்வு வரும், சிலருக்கு விலகினது வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இட்டறியாமல் தேவனை துதிக்கும் பொழுது சாத்தான் அவர்களுக்கு விலகி போவான். அல்லேலூயா சொல்லவாரோ. அவர் சோர்வு ஒரு ஆள் சோர்வு கண்ண கடிச்சு எரிச்சு போமா நான் வரலாமா போக நான் வரல நீ போ நான் வரல அப்படின்னா அவனுக்கு முதல்ல வந்து சண்டை போடுறாங்க. உள்ள இருக்கிற ஆவியை பார்த்து அப்பாடி போ, கொஞ்சம் சட்டமா சொல்லுங்க அப்பாடி போ. ஆமா சட்டமா சொல்லுங்க அப்பாடி போ. கேட்பேன் சாத்தான் அப்பாடி போ. வேற சொல்ல பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் அப்போது அவன் பிசாசை எதிர்த்து நின்னா என்ன பண்ணுவான்? ஓடி போவான். அந்த குடும்ப தலைவர் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா சோர்வுகள் நான் இப்போ வழிபட என்ன சொல்றேன்னா நான் சுடாக பிடிச்சிருக்கிற சகல சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியோடு ஓடிவிடாது. நாமே சொல்லணும் உள்ள பிடிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஓடிட்டு போறார்கள். ஆமென். இனி சோர்வு வரக்கூடாது. இனி விலகி வரக்கூடாது. ஐயோ எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கணும். சொல்லுங்க ஒன்று பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. பிசாசினால் சோர்வு வருகிறது. எதனால் சோர்வு வருகிறது? பிசாசினால். இரண்டாவது சோர்வு என்ன கொண்டு வருகிறது? நிறைய நேரத்தில் சோர்வுன்னு சொல்லும்போது எலியாவை குறித்து நாம் பேசுவோம். இரண்டாவது யாரை குறித்து பேசுவீங்க? யோனா. யோனா என்ன சொன்னாரு? சோர்வடைந்து என்ன செய்யல? அவனுக்கு செடியில போயிட்டு படுத்துட்டாரு. சரிதான். வேற யாரு சொல்ல போனா? வேற யாரு சொல்ல போனா? சும்மா சொல்லுங்க. யார் சொல்ல போனா? நானே சோர்வாக இருக்க. வேற யாரு சொல்ல போனா? வேற யார்? தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் சோர்வு போனாரா? தானியேல் சோர்வு போயிருக்காரா? தானியேல் நல்ல ஒரு சொல்லிக்கிற மனுஷன். தானியேல் is a prayerful man. ஆனா அவரு ஒரு நல்ல சோர்வு போயிட்டார். தானியேல் 8:27. அப்போ ஊழியர்கள் சோர்வு போக மாட்டாங்களா? சோர்வு போவாங்க. வாசிங்க. தானியேல் 8:27 வாசிங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் என்ன ஆயிட்டேன்? வியாதிப்பட்டிருந்தேன். தானியேல் ஒரு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். விசேஷித்த அபிஷேகம். ஆனால் தானியேலோ ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவர் சோர்வடைந்து சோர்வினால் அவர் என்ன ஆயிட்டாரு? சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். சில நாள் fainted and was sick for days. சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். வியாதி வந்துச்சு. எதனால் வியாதி வருது? சோர்வு நிமித்தம் வியாதி வரும். சோர்வு சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த சோர்வு நிமித்தம் வியாதி வருகிறது. ஏன் சில வியாதிகளை பார்க்கிறது? ஏன் நம்மளுக்கு ஹை பிளட் பிரஷர் வருது? ஏன் சில தேவையான சில வியாதிகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது? ஏன் சோர்வு? ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு, பிசாசு கொண்டு வருகிற சோர்வு நிமித்தம் வியாதிகள் வருகிறது. வேதத்தில் தெளிவா சொல்லுது. பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். சுபிக்கிறவர், வெளிப்படையான விசேஷங்களை தரிசனமாய் பார்க்கிறவர், வரப்போகிற ராசிகளை பார்க்கிற ஒரு தானியேல். வேதம் சொல்லுது அவரும் சோர்வடைந்தார். அவருக்கும் வியாதி வந்தது. அவருக்கு பலவீனம் வந்தது. 100% சொல்றேன். வசனம் யாரை வச்சிருக்கபடி 100% சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச எலியா, உங்களுக்கு தெரிஞ்ச யோனா. ஆனா பைபிள் சொல்லுது இவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவரே சொல்றார் நான் வியாதிப்பட்டு கிடக்கிறேன்.
வியாதிப்பட்டுக்கிறாங்க. என்ன பண்ண தெரியல. பலவீனம் அவரை தாக்குகிறது. பலவீனம் அவரை தாக்குகிறது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் எழுப்பி வசன வாசிங்க. வியாதிப்பட்டிருந்தேன். தானியேலே, நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தை நான் திகைத்துக் கொண்டிருந்தேன். நான் சோர்வடைந்தது உண்மைதான். நான் பலவீனப்பட்டது உண்மைதான். ஆனால் நான் எழுந்து நின்று ராஜாவின் வேலையை செய்தேன். எந்த வேலையை சொல்றேன்? தானியேல் சொல்றாரு, என் வாழ்க்கையில சோர்வு வந்தது, என் வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில பிரச்சனை. But I choose. நான் சுருமா ரைஸ் பண்ணேன். எனக்காக ராஜாவின் வேலையை செய்வதற்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு திரும்ப புது பலன் தர வேண்டும் என்றால், உனக்கு திரும்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், திரும்ப தேவனுடைய கரமானே வர வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபை மக்கள் எழும்பி ராஜாவுடைய வேலையை செய்ய வேண்டும். எவர்கள் ராஜாவுடைய வேலை செய்கிறானோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, தேவன் நமக்கு புதிய பலனை தந்து, கர்த்தர் நம்மை கிருபையாய் தேவன் அழைத்துள்ளார். அல்லேலூயா. தானியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா? பார்த்தார். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, மனுபுத்திரனே, நான் பார்த்தேன் அப்படின்றார். அது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனால் தானியேல் பார்த்தார். சோர்வடைந்து போனவர், பலவீனப்பட்டவர், எழும்பினார் ராஜாவின் வேலை செய்வதற்கு. இயேசுவை தரிசனமாய் பார்த்தார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தரிசனமாய் பார்க்க வேண்டும் என்றால், கவனிங்க, இயேசுவை தரிசனமாய் பார்க்க வேண்டும் என்றால் ராஜாவுடைய வேலை செய்ய எழுத வேண்டும். ராஜாவுடைய வேலை செய்ய எழுத வேண்டும். சோதனை அகற்று போடுங்கள். கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற தரிசனங்கள், தேவன் உன்னை வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் உன்னை வைத்திருக்கிற உனக்கு கொடுத்த ஊழியங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தாரு? தேவன் எனக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த ஆளுமை, எனக்கு கொடுத்த ஊழியம், ராஜா எனக்கு கொடுத்தது, நான் அதை செய்வேன் என்று சொல்லி நீ சோர்ந்து போகாமல் நீங்கள் எழுதினால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சில நேரத்தில் சோர்வு வரும்போது ஊழியம் செய்யாமல் போகிறோம். சோர்வு வரும்போது கலந்து போகிறோம். ஊழியம் வேண்டாம், எனக்கு சமாதானம் இல்லை, அதனால நமக்கு பலவீனம் வருகிறது, அதனால நமக்கு பாடுகள் வருகிறது, அதனால நம்மளே விசுவாசத்திலேயே நமக்குள்ளே கொண்டு வருகிறோம். வேண்டாம். உனக்கு கொடுத்ததை விட்டு விடாதே. உனக்கு கொடுத்ததை யார் என்ன பேசினால் எடுத்து விட்டால் உனக்கு கொடுத்த வேலையை செய். ராஜாவுடைய வேலையை செய். ராஜாவுடைய ஊழியத்தை செய். ராஜாவுடைய வேலையை செய். ராஜாவுடைய காரியத்தை செய்ய முடியும். அப்பொழுது ராஜாவை பார்ப்பார். ராஜாவை பார்ப்பார். அந்த ராஜாவை கண்டு உன்னை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நீ வித்தியாசம், நீ வேறுபட்டவன். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எல்லாமே சொல்லுகிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சோர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ரெண்டு காரியத்தை செய்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாமே சொல்லுகிறது. ரெண்டு காரியத்தை. ஒன்று, ராஜாவுடைய வேலை செய். இரண்டாவது, லூக்கா 18:1 வாசிங்க. லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஆமா, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். 7வது வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நீடிய பொறுமை பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கைகளை உயர்த்துகிறாமே சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய். உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய். உனக்கு கொடுத்ததை நீ செய்யணும். அதை விட்டு கொடுக்கூடாது. எனக்கு கொடுத்த வழிபடும், எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த காரியம், எனக்கு கொடுத்த செலுத்தும், எனக்கு கொடுத்தது அது என்னுடையது. அப்படி செய்யணும். எல்லாமே சொல்லுவார்கள். எனக்கு கொடுத்ததை நான் செய்வேன். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அபிஷேகத்தில் நிச்சயம் அந்த விசுவாசம் பறிக்க பார்ப்போம், எடுக்க பார்ப்போம், நம்ம வேதனைப்படுத்துவோம், சோர்வாக்குவோம். ஏன் சோர்வாக்குறானா? அடுத்த கட்டணம் போக போல அர்த்தம். அவனுக்கு தெரியும். எல்லாமே சொல்லுவார்கள். நம்ம எப்போதே கடந்த காலமே பேசியிருக்கோம். ஆனா ஆண்டவர் நிகழ்காலத்தை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். எல்லாமே சொல்லுவார்கள். இரண்டாவது, எப்போதுமே ஜெபம். அதான் சொல்றேன். என் சர்ச்சுக்கு வாங்க, என் முதல் நாள் வரையறு வாங்க, என் விடுதலை வாங்க, என் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஒரு கட்டாயம்
சோறு வந்து வேலையில வர்றாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண விசுவாசியா இருக்கிற நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணோம், எவ்வளவு நம்ம ப்ரே பண்ணோம். Prayer is very important. இன்னைக்கு ஜெபிக்க தான் நம்மளால முடியுது. மணிக்கணக்கா போன் உட்கார முடியுது, மணிக்கணக்கா போன்ல நெக்கி உட்கார முடியுது. விடிய 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 3 மணி 4 மணி அந்த ரூம் பக்கமா போனா சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, 3 மணி நேரமா 3 மணி நேரம் நான் சொல்றேன் 3 மணி நேரம் போன் இல்லாம ஒரு வாழ முடியுமா? 3 மணி நேரம் போனே பண்ணக்கூடாது. எப்படி பேர் இருப்பீங்க? கையை தூக்குங்க, தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. தூக்குற மூணு தான் பாருங்க. எப்ப தூங்கும்போது தூக்கத்தை தவிர்த்து 3 மணி நேரம் போன் ஓரத்துல வச்சு சும்மா மனுஷன் பேசுறது, சும்மா ஆண்டோட பேசுறது. போனே இதுதான் சாத்தியமே வாய்ப்பு. இந்தியாவில் 2 போன் இல்லாட்டி முடியாது. அவன் 2 அவன் யாக்கோ அவன் 2 உன்னையே உனக்கு எது வச்சிருக்காங்க எனக்கு தெரியும். 2 போன் தான். ஆமா 2 போன். ஒரு 2 போன் இல்லாட்டி அவனுக்கு முடியும். அது இவன் 2 போகாம தமிழ்காரங்க வாங்கிக்கலாம். அவர் இது வைக்கிறார். என்ன ஃபிளெக்ஸ் ஆனா பிளிப்பா பிளிப்பா. ஆமா சார் அவர் சின்னதா வாங்குறாரு, பெருசா வாங்க சொல்லி அவர் பெருசா வாங்கிட்டார். பெருசா வாங்கி ஜெபம் பண்ணுங்கடா. ஜெபம் பண்ணு. 3 மணி நேரம் மனுஷங்க பேசு, வீட்டுல இருக்கிறவங்க பேசு. பேச முடியல, மாணவர்கள் பேச முடியல, பேச முடியல, மனுஷங்க பேச முடியல. 3 மணி நேரம் இருந்தாலும் 3 மணி நேரம் என்னது? போன் போனு போனு போன் போன். இதேதான் இதனாலதான் அந்த வாழ்க்கை நிறைய காரியங்கள் நடக்கும். அந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 3 மணி நேரம் ஆண்டவர் பேரு 3 hours. That's why you got to become a millionaire. Pray for 3 hours. அப்படியே pray for 3 hours. எத்தனை பேர் 3 hours ஜெபம் பண்றீங்க? கைக்கு சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா பாதி போயாது, பாதி தான் இருக்கும் போயாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா? 1 மணி நேரம் ஜெபம் கேட்குங்க. 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரம். அதுக்கு அரை வகையா இருக்கிறீங்க, அது டவுட். 1 மணி நேரம், 1 மணி நேரம் தூங்குது, 1 மணி நேரம். மத்தது எவ்வளவு நேரம்? எவ்வளவு? ஒரு 10 நிமிஷம் உனக்கு ஜெபம் பண்ண வக்குறேன்னா, 1 மணி நேரம் உனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னா, don't expect miracle will happen in your life. You have to pray at least 1 hour. Today times are running very fast. அந்த நாள் சொல்லலாம், ரொம்ப நேரம் டைம். இப்ப டைம் கண்டுபிடி கண்டுதான் வெளியே வருது, கண்டுபிடி கண்டுதான் நேரம் வருது. days are running very fast. உங்க மனசாட்சி என்ன சொல்லுங்க? இப்பதான் ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி அம்மாடி 6 நாள் அடுத்த வாரம் முடிய வரும், 7 நாளுக்கு போகிறோம். 8 9 10 திரும்ப கிறிஸ்மஸ், திரும்ப புது வருஷம். நாட்கள் வேகமா ஸ்பீடா வரும். இந்த ஸ்பீடா ஓடுகிற நாட்கள், ஸ்பீடா ஓடுகிற நேரங்கள், ஸ்பீடா ஓடுகிற ஞானில நல்லா ஜெபிக்கலாம் முடியாது. ஜெபிக்கலாம் டைம் ஸ்பீடா ஓடுற நீ ஜெபம் ஸ்பீடா முடிஞ்சிடும். 1 மணி நேரம் ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம ஏமாத்துறதில்ல, நம்ம மனசுல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இருட்டை விடாம ஜெபம் பண்ணு, இருட்டை விடாம ஜெபம் பண்ணு, ப்ரே பண்ணு. ஜெபிக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இருட்டை விடாம ஜெபிக்க, இருட்டை விடாம கர்த்தரை தேடணும், இருட்டை விடாம தேவனை மகிமைப்படுத்தணும். இருட்டை விடாம கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், அற்புதம் செய்வார். நான் சொல்றேன், இந்த 7வது மாதம் வருகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய ஒரு முதல் நாள் கூட்டமே ஆசீர்வாதமா இருக்க போகிறார். ஆண்டவர் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 7வது மாதம், 7வது மாதம் இயேசுவை நாமத்தில் 5ஆம் சுகம் பிள்ளைகள் மில்லியனராய் மாறுகிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், சோதனைகள் விலகி போகிறார்கள், இந்த பிரச்சனைகள் மாறுகிறார்கள், கண்ணீர் துடைக்கப்படுகிறார்கள். இயேசுவை நாமத்தில் இவர்கள் வாழ்க்கையில் என்ன சாபங்கள் உடைக்கப்படுகிறார்கள். ஹalleluya. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல். வருஷத்தின் நடுவு நாள் ஜூலை 2ஆம் தேதி, வருஷத்தின் நடுவு நாள் நீங்கள் காலைக்கு வந்து ஒரு புதிய துவக்கம் உனக்கு உண்டாகும். ஜூலை 2 அதன் வருஷத்தின் நடுவு நாள், வருஷத்தின் நடுவு நாள் ஜூலை 2 காலைக்கு வந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. காலையில சூழ எத்தனை கலந்து வரீங்க? நான் வரணும் இல்லையோ, பாஸ்டர் வரணும் இல்லையோ, நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப 45 நிமிஷம் ஜெபம் பண்றோம். ஏன்னா சூ போச்சு அது வாங்கணும், திருப்பி வாங்கணும். திருப்பி வேற ஆளுக்கு வாங்கினா சரிப்பட்டு வாங்கணும். 45 நிமிஷம் சூ பிரேயர் ஓடுது. காலையில ஜாயின் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. அடிக்கவே போங்க, கால் வண்டிக்கு போங்க, ஜாயின் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்க போனாலும் pray, 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 pray. We are living in a busy world. We are busy with all kind of things. We are busy with the family. We are busy with interview. We are busy with all kind of work, but we are not busy in prayer. The man who pray, ஜெபிக்கிற யாரையும் ஜெயமெடுப்பார். He will prosper in his life. Prayer is important. Prayer is our anchor. Prayer will protect you. Prayer will provide you. Prayer will bring the blessing. Prayer will move the hand of God. ஜெபம் ஒரு ஆண்டவருடைய கரத்தை அசைக்கும். ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஜெபம் வானத்தை திறக்கும். ஜெபம் அற்புதம் செய்யும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த நாட்களுக்கு சொன்னார், வானம் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கு, எதுக்கு வானம் திறக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்றீங்க? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பேதுரு ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. அப்படின்னா அடைக்கப்பட்டதுனா திறக்கப்படுச்சு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், ஸ்தேவான் வானம் திறப்பதை கண்டு, நான் உங்களுக்கு பைபிளை டீச் பண்றேன், வசனத்தை தெளிவாக கேட்டீங்க. ஏசாயா 61 கர்த்தர் வானத்தை கிழித்து, எதுக்கு கிழிக்கிறார்? எதுக்கு உடைக்கிறார்? உங்கள் வானம் விரும்பும், உங்கள் பூமி எங்கும். உபாகம் 28ஆம் அதிகாரம், ஏன் வானம் விரும்பா இருக்கிறது? உடைக்கப்படணும்ல, திறக்கப்படணும்ல, அதுக்காக தான் ஜெபம் பண்றோம். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? இருட்டாது, இரும்பா இருக்கு. வசனம் சொல்லுது, திறக்கப்படுவதாக. அது ஜெபம் பண்ணா திறக்கப்படும். இயேசு அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்படுது. ஓகே, அது இயேசுவுக்காக திறக்கப்படுது. சேவனுக்காக திறக்கப்படுது. நேரம் வரும்போது சேவனுக்காக திறக்கப்படுது. பேதுருவுக்காக திறக்கப்படுது. நேரம் வரும்போது பேதுருவுக்காக திறக்கப்படுது. நம்ம எல்லாம் கஷ்டம் பேசு. தப்பா சொல்றேனா? தப்பா. வசனம் எவ்வளவு சீரியஸ் இருக்கு முக்கியம் இல்ல, எவ்வளவு வசனம் அறிஞ்சிருக்கு முக்கியம். I know the word. அதனால ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்றேன். வானம் திறக்கப்பட்டால் தான் அற்புதம் நடக்கும். வானம் திறக்கப்பட்டால் அற்புதம் நடக்கும். டவுட்டா இருந்தா என்ன கேளு, சொல்றேன். எல்லாமே சொல்ல பாருங்க. வானம் திறக்கப்பட்டால் அற்புதம் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு வானம் திறக்கப்பட்டே ஆகணும். வெளிப்பட்ட விசேஷம் 12ஆம் அதிகாரம், வானம் திறப்பதை கண்டு. வெளிப்பட்ட விசேஷம் 4ஆம் அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷம் 5ஆம் அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷம் 4 சொல்லுவோம். இதோ வானம் திறப்பதை கண்டு சத்தமாக யோவான் நேரம் திறக்கப்படாமல் இருந்தால் யோவான் வேலை போக முடியாது சார். அப்ப நான் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக புதிய வானத்தை திறக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். வானம் திறக்கப்பட்டால் ராஜ்யம் வரும். ராஜ்யம் வந்தால் அற்புதம் நடக்கும். அதனால் இயேசு ஜெபிக்கும் போது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. என் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் வந்தால் கதவுகள் தானாய் திறக்கப்படும். அற்புதம் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது சாப்டர் 10ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. முதலாம் சாப்டர் 10:6-8 மாகா ஷாகாரம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் பொசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். தேவன் சொல்லுகிறது, எலியா சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் தூங்கிட்டாரு, முடியல. 2ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. 2 வாசிங்க.
அப்பொழுது யெசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை என் நேரத்தில் ஒரு பிராணனுக்கு செய்யாது போனால் தேவர்கள் அதற்கு செய்யாது. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவில் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளை செடியின் கீழே உட்கார்ந்து இந்த இடையம் ஆகாபு ரதத்துக்கு முன்ன ஓடி போனவன் பயங்கர ஒரு ரதம் போதுனா ரதத்துக்கு முன்ன ஓடுறான். எவ்வளவு ஸ்பீடா ஓடிடுவான் இல்லையா? உசைன் போலவே வேகமா ஓடிடுவான். எலியா உசைன் போல விட்டா எலியா ஜெயிச்சிருவான். எலியால ஜெயிச்சிருவார். ஆமா, ஏன் அப்படி நீங்க கற்பனை பண்ணணும். எலியாவும் உசைன் போல் ஓடினா யார் ஜெயிச்சிருவான்? எலியால அடிமையா ஒரு ரதத்துக்கு முன்ன ஆகாபு ரதத்துக்கு முன்ன ஓடுறான். அவ்வளவு ஸ்பீடா ஓடுற ஆளு, அவ்வளவு ஸ்பீடா ஓடுற ஆளு. இப்ப என்ன நடக்குது? 2ஆம் வசனத்துல சோர்ந்து போயிட்டா. 3ஆம் வசனத்துல 3-4 வருஷம் ஒரு நாள் பிரயாணம் என்ன பண்ணாரு? சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போய் படுத்துட்டார். ஏன் சோர்ந்து போனார்? 1வது ஜெபம், 2வது என்ன சொன்னேன்? தேவனுடைய ராஜ்யத்தை செய்யணும். 3வது அப்பம் இல்லாத நான் சோர்ந்து போனான். அப்பதான் எது? சாப்பாடு இல்ல, வசனம். ஒரு மனிதனுக்கு வசனம் இல்லைன்னா அவன் என்ன ஆகிறான்? சோர்ந்து போகிறான். தேவ தூதர் அனுப்புகிறார். கொடுக்கிறார். பரலோக ஆகாயத்தில் கொடுக்கிறார். வசனம் சொல்வது 8ஆம் வசனம். அதுக்கு பிற்பாடு 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள். 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறார். ஒரே நாள்ல நடக்க முடியாமல் சோர்ந்து போனவர் ஒரு ஆகாரத்தினாலே 40 நாள் நடக்கிறார். நாம சொல்றோம், எவன் ஒருவன் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்கிறானோ, எவன் ஒருவன் டெய்லி வசனத்தை வாசிக்கிறானோ, அவன் ஒரு நாள் கூட சோர்ந்து போக மாட்டான். எத்தனை நாட்களா இருந்தாலும் இரவும் பகலும் அவன் நடந்து செயல்படுகிறவனாய் மாறுவான். எத்தனை ஆமென் சொல்லுங்கள். என்ன தேவனே, ஏன் நம்மை காப்பாற்றுவதில்லையோ? தேவ வார்த்தை நம்மை காப்பாற்றும். அதனால எப்போது சொல்லுவேன், சபைக்கு வரும்போது வசனம் பேச நேரத்தில் பாத்ரூம் அங்க போக கூடாது. சபை பேசுற வசனம் பேசுற நேரத்தில் போன நோய் இருக்க கூடாது. வசனம் பேசுற நேரத்தில் போன பைசா எழுத கூடாது. புக் இருக்கணும், பேனா இருக்கணும், வார்த்தை இருக்கணும், எழுதணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனத்தை கடைபிடிக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். இந்த வசனத்தை தியானிக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். இந்த வசனத்தை செய்கிறவர்கள், there is life in this word of God. When you meditate the word of God, the word will speak to you. And the one thing, the word will give you life. If you are swallowed, the word will give you life. The word will give you life. The word can protect you. The word will give you new way. உனக்கு ஒரு புதிய வழியை காட்டும். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை காட்டும். ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து வைப்பார். ஹalleluya. டெய்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு 31 நாள் கொடுத்திருக்கார். ஒரு மாசத்துல சில மாசம் 30, சில மாசம் 31. ஒவ்வொரு நாள் நீதிமொழிகள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. டெய்லி ஒரு நீதிமொழிகள் வாசிங்க. டெய்லி புரியோ. நீ 1ஆம் தேதி பிறந்தாளா இருந்தா 1ஆம் தேதி நீதிமொழிகள் உனக்கு. ஆமென். நீங்க எல்லாம் போனீங்க. எது சொன்னாங்க? 9ஆம் 16 3 நீதிமொழிகள் உங்களுக்கு. ஒவ்வொரு நீதிமொழியும் உங்களை வச்சு நீங்க பாருங்க. ஒவ்வொரு நீதிமொழிகளும் எதை வச்சு பாருங்க? உங்களை வச்சு பாருங்க. ஒவ்வொரு நீதிமொழிகள் வரும். 22 நீதிமொழிகள் வரும்போது அந்த 22 உங்களுக்கு 15ஆவது நீதிமொழி வரும்போது அந்த 15 சும்மா வந்து பாருங்க. சும்மா வாட்ச் பாருங்க. பாருங்க யார் எந்த டேட்ல இருக்குன்னா அந்த டேட்ல உங்க நீதிமொழிகள் வராங்க. நீதிமொழிகள் க்ளோஸ்.
உங்களுக்கு என்ன நீதிமொழிகள் கோளாரா வந்துச்சுன்னா அப்படி கோளாறு இல்ல, எல்லா நீதிமொழிகளும் ஒரு வசனம், எல்லா நீதிமொழிகளும் ஒரு வார்த்தை, எல்லா நீதிமொழிகளும் ஏதாவது ஒரு வார்த்தை கற்று வச்சிருப்பார், ஏதாவது ஒரு வார்த்தை கற்று வச்சிருப்பார், ஏதாவது ஒரு வார்த்தை கற்று வச்சிருப்பார், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை. 5ஆம் தேதினா 5ஆம் தேதி பார், 8ஆம் தேதினா 8ஆம் தேதி பார், 9ஆம் தேதினா 9ஆம் தேதி பார். 9ஆம் தேதி படிச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் படி. உங்களை பத்தி நீங்களே படி, உங்களை பத்தி நீங்களே படி. என்ன பத்தி நான் படிக்குமா? படி, இந்தியாவது படி, படி படி, ஏதாவது ஒரு படி, படி நீதிமன்ற படி படி. ஜோவாய் 2ஆம் தேதியா 22 வா 22 படிங்க. உங்களுக்கு என்ன தெரியல படிங்க. கௌரி 8ஆம் தேதி உங்களுக்கு 13 படி, ஏதாவது படி படி. அது ஒரு வார்த்தை கற்று பேசுவாங்க. பேசுறாரா? பேசுறியா? சுத்துதோ? பேசுறா? ஏதாவது ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு ஏதாவது வார்த்தை, ஏதாவது ஒரு 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 வார்த்தை ஆண்டு பேசுவார். தேவி அது வெளியே போடுங்க. தேவி 31 நாள் தாண்டி கொடுத்திருக்கார். தேவி வாசிக்க மாட்டவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிள்ளை போடணும். அந்த பிள்ளைக்கு தேவையான வார்த்தை அந்த அதிகாரத்தை கத்த வச்சிருப்பார். ஆமென் ஆமென் ஆமென். படி, தியானி, வாசி. சோர்ந்து போகாது. சோர்வின் ஆவியை உள்ள ஒன்றாய், வீட்டுக்குள்ள ஒன்றாய், இருதயத்துக்குள்ள ஒன்றாய். சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு அவர் பலத்தை தருகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிற தேவன், பெருக வைக்கிற தேவன், சத்துவத்தை பெருக வைக்கிற தேவன். அவர்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் என்று ராமே சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் வீட்டில் வாசி என்ன பண்ணுவார்? கை உயர்ந்து ராமே சொல்லுவார். படிக்கிற நேரம் படிக்க மாட்டாங்க, சும்மா இருக்கிற பார்ப்பாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் அது வீட்டில் வாசி. ஒரு ராமே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம். தேவனுடைய வேலையை செய்கிறது. தியானி சோர்வு கொண்டு விட்டு வேலைக்கு போகும். 2வது இடைவிடாமல் ஜெபம், சோர்வு கொண்டு விட்டு நீங்கி போகும். 3வது தேவனுடைய வாசனத்தை வார்த்தை தியானி சாப்பிடு. அதெல்லாம் சண்டே சர்ச் வர சொல்றோம். ஏன் சர்ச் வர சொல்றோம்? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். என்ன சாப்பாடு? இந்த சாப்பாடு கொடுக்குறோம். இதை திணிக்கிற வாயில், இதை திணிக்கிற மாற்றுவான். இது வேணும் உங்களுக்கு, இந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு. ஒருத்தர் சர்ச்சுக்கு வர கோச்சுக்கு போயிட்டாரு. ஏன் கோச்சுக்கு போயிட்டீங்க, சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா, என்ன ஒரு வாரம் சாப்பாடு போனீங்க, மற்ற வாரம் சாப்பாடு காணும். சாப்பாடுக்காகவே வருது. கோச்சுக்கு போயிட்டாரு. சாப்பாடு போடல, 4 பேரை சொல்லக்கூடாது, ஊருக்கே சொல்லக்கூடாது. சாப்பாடு போடல கோச்சுக்கு போயிட்டாரு. அப்ப யோசிச்சு, இன்னைக்கு சாப்பாடு கூட நம்ம வேண்டாம், சாப்பாடு கொடுக்கல, கொஞ்சம் திரும்பி போயிட்டாரு. சாப்பாடு கொடுக்கல. பாருங்க, உலக பிரகாரமான சாப்பாடுக்காக மனுஷன் எங்க வசனங்களை ஒரு நாள் வரும். ஆமோஸ் புஸ்தகம் சொல்றது 8ஆம் அதிகாரம் நினைக்கிறது. ஒரு நாள் வரும், வசனத்தை கேட்பதற்கோ பஞ்சம் உண்டாகும். வசனமே இருக்காது, பாட்டே இருக்காது. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கு. மோட்டிவேஷன் அதாவது கனி வடிக்காத, கனி தொட, ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிடு, ஒரு டம்பல்ஸ் எடுத்து வச்சுக்கிடு, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கிடு, ஏதாவது ஒரு எடுத்து வச்சுக்கிடு, மோட்டிவேஷன் தான் பேசுறாங்க. அப்படி வேண்டாங்க. வார்த்தை, இந்த வார்த்தை படிச்சாலே போதும், இந்த வார்த்தை படிச்சாலே போதும். இதுலயே ஆண்டவர் பேசுறார். ஏன் படிக்கிறேன், ஏன் கலக்கிறேன், ஏன் கண்ணீர் வடிக்கிறேன், ஏன் சோர்வடைகிறேன்? சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? 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 செய்ய மாட்டாரா? செய்வார். நீ ராத்திரி வந்ததுக்கு அத்தனை பேர் சொல்றேன், சோர்வின் ஆவியை இழுத்து நான் ஜபிக்க போகிறேன். உங்களுக்கே தெரியாம சில நேரத்தில் சோர்வுகள் உங்களை தாக்குகிறது. உங்க மைண்ட் செட் very important. So tired ஆயிடுறீங்க. I know you're working. வேகமா போறோம், நீங்க வேகமா வேலை செய்றீங்க. Sometimes you don't feel like going to church. Sometimes you feel like going to fly away.
எனக்கு மட்டும் ரெக்கை இருந்தா உன்னை மாதிரி பறந்துட்டு போயிருக்கும். ஒருத்த மாத்திரம் கிளியை பார்த்து சொன்னாங்க, எங்கப்பா கிளி சந்தோஷமா இருக்கு பறவை பார்த்து, எனக்கு உன் மேல நினைக்கிறதா நான் என்ன செய்வேன், பறந்து போயிருவேன். நீ எந்த ஊருக்கு பறந்து போனாலும் பிரச்சனை பிரச்சனை தான். உலகத்துல எல்லா ஊர்ல என்ன இருக்கு, பிரச்சனை தான். இங்கே லண்டன் போயிட்டா மட்டும் சந்தோஷமா வாழ முடியுமா? இங்க இருந்து சுவிட்சர்லாந்து போனாலும் சந்தோஷமா வாழ முடியுமா? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது தூரத்துக்கு போயிடலான்னு இருக்கேன். போ போ ஒரு காட்டுக்குள்ள போ, ஆனா எங்கேயாவது தூரத்துக்கு போயிடலான்னு இருக்கேன், எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன், எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். யாருமே எனக்கு வேணாம், எவ்வளவு வேணாம், யார வேணாம், பாம்பு கலரை முதல்ல பண்டி தான் சுத்தி இருக்கும். அந்த இடத்துல நீ போகும். மனுஷர்கள் இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனை கிராசி, எல்லா இடத்துல பிரச்சனை கிராசி. ஒரு இடம் கூட பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. அடிக்கடி ஒரு பிள்ளை வந்து என்ன சொல்லும், நான் தூரத்துக்கு போகிறேன், நான் தூரத்துக்கு நீங்க போகிறேன், நானே உன தள்ளி போகிறேன், ஒரேடியா தூரத்துக்கு போறேன். வாழ கற்றுக்கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார், கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வடைவார். எத்தனை ஆமே சொல்லுவார். வேலை இல்லாத வேலை இருக்கா, பிரச்சனை இல்லாத வேலை, பிரச்சனை இல்லாத வேலை இருக்கா, வேலையே இல்லாத வேலை இருக்கா, ஒரு வேலையில அப்படி ஒரு வேலை இருக்கா? எல்லா வேலையிலும் வேலை இருக்கா, எல்லா வேலையிலும் பிரச்சனை இருக்கா, எல்லா வேலையிலும் போராட்டம் இருக்கா. ஆனால் நின்று ஜெயிக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. நின்று ஜெயிக்கணும், சோர்வு போகக்கூடாது. அது சொல்றேன், வாழ்க்கை எவ்வளவு சோர்வு வருது, எவ்வளவு போராட்டம் வருது, எத்தனை வார்த்தைகள். சில வீடு கூட்டம் போயிடும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். சில வீடு ஆள் காணாம போயிடும், ரொம்ப வேதனையா இருக்கும். அதுக்கு மறுவார பிரசமான செய்யவே மாட்டேன். 6 மாசம் எங்க அக்கா பிரசனம் ஆனது, 6 months நல்ல ஞாபகம். 6 மாசம் உருவமே போகுது. 6 மாசம் மனுஷன் வெட்டி வாட்டி செஞ்சுட்டாரு. அதுக்குதான் செய்யாம இருந்தா, எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன், எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சேன், எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் முட்டாள். எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நான் கனப்படுத்தி நான் செய்யும் போது கர்த்தர் அதுவே ஆசீர்வதிக்கிறார். வழங்கி போயிடுச்சா, வழங்கி போயிடுச்சா. அதனால எவ்வளவு சூழல் வந்தால், எவ்வளவு காய்ச்சல் வந்தால், எவ்வளவு பலவீனம் வந்தால், எத்தனை விட்டை வந்தால், எத்தனை போராட்டம் வந்தால், எத்தனை பிரச்சனை வந்தால், எத்தனை பிரச்சனை வந்தால், எத்தனை பிரச்சனை வந்தால், இன்னொன்று கேட்டீங்கன்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் வாக்கு மாற மாட்டார். ஒரு நாள் என்ன சொல்றேன், என்னதான் ஆண்டு ஊழியராக சாஞ்சிடுவார், என்னதான் கர்த்தர் ஊழியராக ஏன் நம்ம சாஞ்சிடுவார், ஏன் அவங்க தப்பே பண்றவங்க அவங்க பக்கம் ஏன் நம்ம சாஞ்சிடுவார், ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் ஊழியத்துக்கு போக மாட்டான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் துணை இருப்பான், ஜனங்க குழம்பா வராம இருப்பான். ஆனா அவங்க ஸ்டேடியம் ஆண்டோட ஊழியத்தை உள்ள கண்ணீர் வேலை இருக்கும், உள்ள கண்ணீர் இருக்கும். பட் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவை உம்மை சுஸ்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை உம்மை சுஸ்தரிப்பேன். விடாம கட்டமா. அதனாலதான் நமக்கு கொஞ்சம் இவங்களே அன்னைக்கு செடிக்கவே தோணாது, அன்னைக்கு நமக்கு சாப்பிடவே தோணாது. சரி, சாப்பிட தோணாது, என்ன பிரச்சனை அது மாதிரி கரெக்டா உள்ள போகும். சில பேருக்கு பிரச்சனை வரப்போது அதிகமான பண்ணுவாங்க. இருக்கீங்களா அந்த கேஸ்? சில கேஸ் இருக்கும், பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பதான் பண்ணுவாங்க. ஒண்ணு லபா ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை அவ்வளோ
ஆனா கடைக்கு கூட்டு போயிட்டா அவன் மட்டும் 100 சாப்பிடுவான். பிரச்சனையா? அதனால அவன் பிரச்சனை சொல்றானா நான் சொல்லுவேன் வாசிக்கலாம். அவன் பிரச்சனை சொல்றான் நான் வாசிக்கலாம். அவன் நல்லா இருக்க சொல்றான் ஒரு பிரச்சனை முடிச்சுப்பான், ஒரு நாசமான புரிச்சுப்பான். ஆனா அவன் கவனம் சோர்ந்து போயிட்டானா நான் இங்க போசம் முடியாது. அது சில பேர் என்னன்னா வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அழுது சாப்பிடுவோம், அப்பதான் கடற்கரை சாப்பிடுவோம். இதனால உனக்கு என்ன திருப்தி கேட்டா இதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா நான் சொல்றேன். அந்த சாப்பாடு எந்த சாப்பாடு எந்த சாப்பாடு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சார், எந்த போராட்டம் வந்தாலும் சார், அவனுடைய பிள்ளைங்க கர்த்தரை விடாம தொழுவேன். சண்டே சர்ச் போங்க, சண்டே வீட்டில் உட்காந்துருக்காங்க போங்க, சபை கூடுதல் விட்டு விடக்கூடாது, சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது. If you miss the church, you are missing the blessing for the week. Every week is every blessing. Don't miss the church. How fever you are, எவ்வளவு காட்சியா இருந்தாலும் எவ்வளவு தலைவலியா இருந்தாலும் ஆண்டவர் கர்த்தரோட காரியங்களை வாய்க்க போவார், எழுதி போவார். எல்லாரும் கொஞ்சம் கூட மேல மாட்டேன். ஆவியே எங்கள் மத்தியில் வரவே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் மாறணும். அது மாதிரி